ஓ, குணா கேவ் இங்கே தாங்க இருக்குது. அதாங்க, அதனால தாங்க இங்கே ஏறுங்க. மரம்லாம் விழுந்து ஓ ஏதோ யானை முறிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஓகே கேஸ், அப்படியே வந்து காலைல எழுந்திரிச்சு அப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து விலாக் எடுக்கல. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே விலாக் வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மன்னவனூர்னு ஒரு லேக் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்புறம் நிறைய பிளேசஸ் கவர் பண்ணாலும் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். டைம் இருந்தால் பண்ணுவோங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். மேக்ஸிமம் டாப் பாக்ஸு அப்புறம் டைல் பாக்ஸும் இங்கே தான் வச்சுட்டு போகிறேன் ரூமில். ஏன்னா தேவைப்படாது, தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு. ஓகே கேஸ், அப்படியே ரூம்லேருந்து அப்படியே வந்தாச்சு. இப்போ நேரம் வந்து மன்னவனூருக்கு மேப் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நேற்று வேறு மலையில் வந்துச்சு, இப்படி ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரில. ஜாக்கெட்லாம் கழட்டி வச்சிட்டாங்க ரூம்லேயே. பேட்ரி வேறு அந்த பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். இதுக்குள்ளே வச்சிட வேண்டியதான். ஓகே கைஸ், அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 38 கிலோமீட்டர்னு காட்டுச்சு. நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு மேப் போட்டுக்கலாங்க. நம சிவாய. போயிட்டு மறுபடியும் இன்றைக்கி நைட்டும் இங்கே தாங்க ஸ்டே. கைஸ், இந்த ஸ்டே வந்து வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து பழகுறவங்களும் சூப்பராக வந்து பழகுறாங்க. இப்போ கேட்டு க்ளோஸாக இருக்குது, உள்ளே போயிடலாமா? ட்ரை பண்ணலாங்க. சைடில் வேறு இது போட்டிருக்கனால உள்ளே பூந்து வந்தாச்சு. கைஸ், அந்த டால்ஃபின் ஹவுஸ் வந்து இது கீழே தாங்க இருக்குது. நம்ம பக்கத்தில் தாங்க, அதுக்கு பக்கத்தில் தான் ஸ்டேவே எடுத்திருக்கோம். கைஸ், இந்த மன்னவனூர் லேக்குக்கு வந்து எப்படியும் வந்து பூம்பாறையை தாண்டி தான் போகணுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி தான் அந்த மேப்லேயே காட்டுனுச்சு. தேவையான பொருட்கள் மட்டும், அதுவும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எதுக்கும் வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து ரெயின் கோட் மட்டும் எடுத்துட்டேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் காட்டுது. அந்தளவுக்கு டிராஃபிக் ஜாமாக இருக்குமா? 2 இடத்துல வந்து அந்த மாதிரி ரெட் கலரில் காட்டுது. இது தாண்டினதுக்கப்புறம் தான் காட்டுது. பட் நமக்கு கண்ணுக்கு எட்டுற தூரம் வந்து எதுவும் டிராஃபிக் ஜாமாகவே தெரியலையே. கை சொன்ன மாதிரியே வந்து ரெட் கலர் காட்டினது கரெக்டு தாங்க. இங்கே ஏதோ காரெல்லாம் விட்டு திருப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சா? சரியான டிராஃபிக் ஜாம். கைஸ், எத்தனை லட்சக்கணக்கான காரு போயிட்டுருக்குன்னு பாருங்க கைஸ். எல்லா பேரும் மன்னவனூரை நோக்கி போகிறாங்களா இல்லை பூம்பாறையை நோக்கி போகிறாங்களா என்னன்னு தெரில. ஏகப்பட்ட காருங்க. எல்லாம் இந்த சம்மர் டயத்தில் வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாம் படையெடுத்து வந்திருக்காங்க கைஸ். இந்த கார் எதுக்கு இப்படி போயிட்டுருக்காருன்னு தெரில. பைக் கூட லெஃப்ட்டில் கட் பண்ணிடலாங்க. பட் ஆனால் கார் வந்து அவ்வளோதான். பஸ்காரர் இது பண்ணிட்டாரு.
அந்த கார்காரர் வந்து ரைட் ஏறி அவர் பாட்டு சல்லுன்னு வந்துட்டுருக்காரு. போனா டக்குன்னு. கைஸ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் போல். பைக்கோட இந்த மாதிரி லெஃப்ட்டு கட் பண்ணிடலாம், பட் காரால் கட் பண்ணவே முடியாது. அடப்பாவீங்களா, எங்கேயும் பக்கத்தில் ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூட்டம் அலமோதுதுங்க. இன்னும் ஃபுல்லாக வந்து ரெட் கலர்லேயே தான் காட்டுது. பசுமை பள்ளத்தாக்கு இங்கே தாங்க இருக்குது. அதனால தான் இங்கே லட்சக்கணக்கான கூட்டமாக. நம்ம ஆல்ரெடி இங்கே வந்திருப்போங்க, பசுமை பள்ளத்தாக்கு வந்திருப்பேன். பட் இங்கே இந்த பசுமை பள்ளத்தாக்கில் பெருசாக வந்து வியூலாம் அந்தளவுக்கு தெரியாதுங்க. மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. இங்கே எல்லா பேரும் பார்த்திங்கன்னா வந்து பார்க்கிங்காக லெஃப்ட்டு ரைட்டுன்னு நிப்பாட்டிடுறாங்க. ஸோ அதனால் வந்து போகிற வண்டியும் வர்ற வண்டிக்கும் கேப்பே வந்து சின்னதாக தான் இருக்குது. அதனாலே வந்து சரியான டிராஃபிக் ஆகிடுது. ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா கூட வந்து ஓரளவு மூவிங்லேயே தான் இருக்கும் பக்கத்தில். ஏறுங்க. எப்படி வேணாலும் உட்காருங்க. ஓகேங்க. ஒரு அண்ணா வந்து லிஃப்ட்டு கேட்டார், இப்படி ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். வேன் எங்கே முன்னாடி நின்றுட்டுருக்கான். என்னங்கண்ணா? இதுங்களா? பரவாயில்லண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. கைஸ், நம்ம வந்து அந்த அண்ணா வந்து வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பசுமை பள்ளத்தாக்குக்கு. ஸோ லிஃப்ட்டு கேட்டாங்க, ஏதோ நம்மளால் முடிஞ்சது. இதே நான் டாப் பாக்ஸும் டைல் பேக்ஸும் வச்சுருந்தா நான் கண்டிப்பாக ஏற்றிருக்க முடியாதுங்க. ஏன்னா பின்னாடி உட்காரவே முடியாது. அது ரெண்டும் ரூமில் வச்சுட்டு வந்தது ஒரு நல்ல விஷயமாச்சு. நம்மளால் ஏதோ ஒரு நல்லது பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கூட ஓரளவு ஸ்பீட் போகலாம். பட் ஆனால் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. இது செக் போஸ்ட்டு. செக் போஸ்ட்டில் வந்து பணம் கொடுத்துட்டு தான் போகணும் போலங்க. எவ்வளோண்ணா? இந்த கொஞ்சம் முன்னாடி போயிட்டு தான் அண்ணா. ப்ளஸ் 20 ரூபா வந்து டிக்கெட் இங்கே எடுத்துகிட்டு தான் போகணும் போல். இந்த பக்கமும் ஏதோ பைன் ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் டிராஃபிக் காட்டுது. பார்க்கிங்கே இல்லாமல் எல்லாம் ரோட்டுக்கு பக்கத்துலேயே, ரோட்டு சைட்லேயே வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஐயோ, என்னையா பண்ணுறீங்க? ஓ, குணா கேவ் இங்கே தாங்க இருக்குது. அதாங்க, அதனால தாங்க இங்கே கூட்டம் இப்படி. கைஸ், நம்ம குணா கேவ்லாம் போனதே இல்லை. கைஸ், அந்த மன்னவனூரில் வந்து ஜிப்லைனும் இருக்குது. மேபி நம்மளோட வெயிட்டுக்கு வந்து அலோவ் பண்ணாங்கன்னா வந்து ஜிப்லைனும் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஜிப்லைன்லாம் போனதே இல்லைங்க. கைஸ், நம்ம ரூம்லேருந்து குணா கேவ் பக்கமாக தாங்க இருக்குது. ஐயோ, இந்த பக்கம் செக் போஸ்ட் அதானே பார்த்தேன். ஏன்னா இந்த பக்கம் தான் வழி காட்டுது. நம்ம ரூம்லேருந்து பக்கமாக இந்த சைடு வந்து இந்த சுற்றி பார்க்குற ஸ்பாட்லாம் வந்து நிறையா இருக்குங்க. அதனால தான் இத்தனை லட்சக்கணக்கான கூட்டம். கைஸ், ஏன்னா நம்ம இங்கே போயிட்டு வந்து டைம் இருந்தால் குணா கேவ் போகலாங்க. பட் குணா கேவ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கூட்டமாக போய் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு கூட்டமாக போய் சுபாஷுன்னு கத்திட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து அந்த மாதிரி இது பிடிக்காது. போயிட்டு இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர்றதாங்க நமக்கு. லட்சக்கணக்கான காரு, லட்சக்கணக்கான வேனு, எத்தனை கூட்டம். இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அநேகமாக நியூஸில் வந்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். கோடைக்கால விடுமுறையால் மக்கள்கள் கொடைக்கானலுக்கு அலைகடல் என பயணம் செய்து வருகின்றார்கள். இதனால் கார், பைக் நிறுத்துவதற்கு கூட இடம் இல்லாமல் திணறுகிறது கொடைக்கானல். அந்த மாதிரி வந்து நியூஸில் போட்டுருவாங்க. ஊட்டிலாம் சரியான கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக ஊட்டி, கொடைக்கானல் தான் போவாங்க. பழனி வியூ பாயிண்ட்டுங்க, இங்கேருந்து பார்த்தா பழனி தெரியுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு கொடைக்கானல் வரும்போது vlogல காட்டியிருப்போம் அந்த ஏரியா. அது எப்போ சாமி. ஸோ இதுதாங்க வந்து பழனி வியூ பாயிண்ட்டு, நம்ம ஆல்ரெடி காட்டியிருப்போம்.
தண்ணி போயிட்டு இருந்துச்சுங்க இந்த இடத்துல முன்னாடி. இது இந்த ஆஃப் ரோடு தான். இதில் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு நம்ம வரும்போது. அப்போ டிசம்பரில் வந்திருந்தோம், அதனால ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும். ப்ளஸ் அப்புறம் இன்னொன்று நான் ஸ்டே பண்ண இடத்துல சொன்னாங்க, மோஸ்ட்லி நிறைய வாட்டர் ஃபால்ஸை இங்கே கொடைக்கானலில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருன்னா தெரியாமல் போனாதான். யாருன்னா தெரியாமல் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இந்த மாதிரி இல்லாத டயத்தில் போயிட்டு வந்துடுவாங்க. அதனால் அவங்கள பிடிச்சி அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, ஓகே ஓகே. அப்போனா எங்கே அலோவ் பண்ணுறாங்களோ அங்கே மட்டும் போய்க்கும். இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போனோன்னா அப்புறம் அவ்வளோதான். மன்னவன் ஒரு 15 கிலோமீட்ரு. இந்த ரைட்டில் போனோன்னா பூம்பாறைங்க. நம்ம கூக்கலுக்கும் இந்த வழியாக தான் போயிருப்போம். எதனா டவுட்னா மேப் போட்டுக்கலாங்க. ஸோ அதனால் மேப் எடுத்துட்டேன். ஏன்னா சார்ஜும் கம்மியாக தான் இருக்குது. பேஸ் இந்த பக்கம் ஏதோ மரம்லாம் விழுந்து ஏதோ யானை முறிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க. அமேசான் காட்டுக்குள்ளே போனால் கூட இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஊருக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த காடுகள்லாம் பார்க்கும்போது. பேஸ் இன்னையோட கொடைக்கானல் ட்ரிப்பு முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில் ஒரு 10 மணி அந்த மாதிரி கிளம்பி அப்படியே ஊருக்கு போயிடுவேன். கூக்கல் ஏரி இந்த ரைட் சைடு போகணும். கூக்கல் ஏரிக்கு போகணுன்னா நம்ம மன்னவனூருக்கு போகிறனால ஸ்ட்ரைட்டாக போகிறோம். கைஸ் எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஓப்பன் வச்சுருப்பாங்க இல்லைங்க காரில். ஸோ அது இருக்கனால எல்லா பேரும் மேலே ஏறி நின்றுட்டு ஜாலி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. மன்னவனூர் லேக்குக்கு 5 கிலோமீட்டருங்க. அங்கே தெரிகிறதா தான் இருக்குமோ. அங்கே பார்க்கிங் எப்படி இருக்குன்னு தெரில. டேர்னிங்லாம் வெறித்தனமாக இருக்குங்க. ஆஹா கைஸ், இந்த லெஃப்ட் சைடு பாருங்க கைஸ். ஆத்தாடி ஆத்தா, செம்மையாக இருக்குங்க இந்த லெஃப்ட் சைடு. பட் நம்ம ரோட்டை பார்க்கலாம், அவ்வளோதான். நம்மளுக்கு லெஃப்ட் சைடு போயிடும். மறுபடியும் டிராஃபிக் ஜாமா. சரி சகதின்னு எல்லாம் இருக்குப்பா. அத்தாடியோ கைஸ், பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தது லேக் இல்லை, இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அதனால் மன்னவனூர் லேக் வந்துட்டோம். ஸோ வண்டி இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போகலாம். ஸோ டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுப்பாங்க. இப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ கேமராவுக்கு 75 ரூபாங்க. ஸோ கையில் கேமரா எடுத்துகிட்டு வந்தனால 75 ரூபாயாம். அப்படியே உள்ளே போய் ஜிப்லைன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த பக்கத்துலேருந்து தான் வந்தோம். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் போக போகிறோம். சரியான மூச்சு வாங்குதுங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில. போகலாங்க அப்படியே உள்ள. இன்ஸ்டா 360 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம இங்கேருந்து வந்தோம். இப்போ அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். ஜிப்லைனுக்கு அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. போய் பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு. சரியான வெயில் அடிச்சிட்ருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து நடந்து அப்படியே இங்கே உக்காந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போட்டிங் அந்த ஏரியாலாம் இருக்குது. ஜிப்லைன் இங்கே மேலே இருக்குங்க. ஸோ இப்போ லஞ்ச் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜிப்லைன் எப்போ வராங்களோ அப்போ தான் போய் ட்ரை பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு வெயிட் போட்டு பார்க்கணும், எத்தனை கிலோ வெயிட் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. நான் மேக்ஸிமம் 75க்கு மேலே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரிலங்க, போய் வெயிட்டு போட்டு பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம், எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். பக்கத்தில் ஜிப்லைன் கிட்டே போய் வெயிட் பண்ணலாம். அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அப்படியே போய் கேட்கலாம் எத்தனை மணிக்கு ஓப்பன் சொல்லிட்டு. வந்துட்டாங்க அவங்களும் சாப்பிட்டு. இதில் வேணும் நல்லா உள்ள வரணும். மேலே மேம் யார் போறீங்க?
வெளியே போனோட இந்த கை கொடுத்து அதெல்லாம் கை விட்டுருக்கோம் போட்டு இருக்கோங்க இந்த 2 ரூபாய்க்கு தான் அதுக்குள்ளே எடுத்துருவாங்க. ஓகே கேமரா வச்சு கொஞ்சம் முன்னாடி வெயிட் ப்ரெஸ் பண்ணி வைப்பாரு கால் பண்ணி மீட்டிங் போகலாமா? ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து ஜிப்லைனை வந்து வேறு லெவலில் முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அற்புதத்தின் அற்புத தீவு. அப்போ செம்மையாக இருந்துச்சுங்க. போகும்போது அப்படியே எதுவும் நம்ம வானத்துலேருந்து பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒர்த்து. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். 2 கையும் விட்டு வானத்தை பார்த்தோன்னா எல்லா பேரும் இன்னையும் பார்க்குறாங்க. ஓகே கேஸ், ஃபைனலாக வந்து நம்ம கேமரா வந்து கோப்ரோ வந்து இங்கே கொடுத்துட்டு Insta 360 தான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து மறுபடியும் இங்கே அந்த இடத்துலேயே வந்து இந்த வழியாக சுற்றி அப்படியே வந்துட்டேன். சுற்றி வந்துட்டு கேமரா வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேங்க. வேறு லெவல் ஜாலி பண்ணிட்டு அப்படியே இந்த மன்னவனூர்லேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஜிப்லைன்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஜிப்லைன் சரியான ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு கைஸ். நம்ம அப்படியே மன்னவனூர்லேருந்து நம்ம குணா கேவ் போகிற வழி ரைட்டு கட் பண்ணணும். பட் ஆனால் வந்து நான் அந்த வழியாக தான் வந்தேன். பட் போகும்போது அந்த வழியாக செக் போஸ்ட்டில் விட மாட்டுறாங்க, சுற்றி தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த வழியாக போயிருங்க அப்படின்னுங்கிறாங்க. பட் இந்த வழியாக போனோன்னா மறுபடியும் நம்ம ரூம்லேருந்து மறுபடியும் குணா கேவ் வர மாதிரி இருக்கும். இப்போவே டைம் வந்து 3 மணி ஆக போகுது. ஸோ அதனால் குணா கேவ் போகிறதுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. இந்த லெஃப்ட்டில் தான் நம்ம ரூம் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து பேரிக்காய் மரம் தான் இருக்குங்க. பட் ஆனால் பேரிக்காயெலாம் சின்ன சின்னதாக இருக்குது. ரூம் சாவின்ட்டு தான் இருக்குது கைஸ். இந்த ரூம் வந்து வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக எல்லாம் வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணியிருந்தவங்களாம். இந்த அற்புதமான ஸ்டேலேருந்து அப்படி இங்கேருந்து கிளம்புறோம். இந்த உட்டன் ஸ்டேவோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேங்க. நம்ம அப்படியே ரூம்லேருந்து கிளம்பி வச்சு நேராக வந்து ஊருக்கு தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை.